சொல்லுங்கம்மா. அக்கா, சீதாலட்சுமி வீடு இதுதானே? சீதாலட்சுமியா? அப்படி யாரும் இங்கே இல்லையேம்மா. இந்த அட்ரஸ் தானே கொடுத்துருக்காங்க. தெரியலையேம்மா, நாங்களே இந்த வீட்டில் வாடகைக்கு தான் இருக்கோம். அப்போ இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் கொடுத்துன்னு இருந்தவங்க பேரு சீதாலட்சுமியா? தெரியலம்மா, நாங்கள் ஒரு 5 வருஷமாக தான் இந்த வீட்டில் குடியிருக்கோம். இதுக்கு முன்னாடி யார் இந்த வீட்டை வச்சுருந்தா, யார் குடியிருந்தா, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதும்மா. ஆனால் நாங்கள் இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து சீதாலட்சுமின்ற பேரை கேள்விப்பட்டதே இல்லைம்மா. சரிக்கா, வரேன். மா, இங்க வாங்க. சொல்லுங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இந்த தெரு முனையில ஒரு வீடு இருக்கு. கீதான்னு கேட்டா சொல்லுவாங்க. அவங்களுக்கு பூர்வீகமே இந்த ஊர் தான். அவங்க கிட்ட வேணா விசாரிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க கேட்ட சீதாலட்சுமிய அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. வரேன். சொல்லியா? நான் திவாகர் பேசுறேன். சொல்லு. அண்ணே, 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டோட எரிச்சு ஒரு பொண்ணை கொன்னீங்களே, சீதாலட்சுமி. ஆமாய்யா, அதுக்கு என்ன இப்போ? அவளை பத்தி விசாரிச்சு யாரோ ஒரு பொண்ணு ஊருக்குள்ள வந்திருக்கானே. யாரையாவது அனுப்பிச்சிங்களானே? யோ, நாங்க யாரையும் அனுப்பலையா. யார் எதுன்னு கண்டுபிடிச்சு அவ என்ன எதுன்னு விசாரி, புரியுதா? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சீதாலட்சுமி தேடி வந்திருக்கானா, கண்டிப்பா சீதாலட்சுமியோட பையனை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவ யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு வா, புரியுதா? விடக்கூடாது. சரிங்கண்ணே, நாங்க பாத்துக்கிறோம். சொல்லுங்கண்ணே. என்ன ஃபோன் பண்ணாரா? ஓ, அப்படியா? ஒரு வேலை ஒண்ணு இருக்கு, சீக்கிரம் கிளம்பி வாங்க. டேய், அண்ணா வேலை சொல்லியிருக்காரு, வாங்கடா. டேய், வாங்கடா. ஏய், யார் நீங்க? நாங்க இந்த ஊருக்காரங்க தான். நீ யாரு முதல்ல? ஊருக்கு புதுசாகிற? எங்க ஊருக்குள்ள வந்து எதுக்கு சீதாலட்சுமி பத்தி விசாரிக்கிற? உனக்கு சீதாலட்சுமிக்கு என்ன சம்பந்தம்? அது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? உங்களுக்கு சீதாலட்சுமி தெரியுமா? தெரிஞ்சா வீடு எதுன்னு சொல்லுங்க. டேய், இவகிட்ட இப்படி கேட்டாலாம் வேலைக்கு ஆகாது. வேற மாதிரி தான்டா கேட்கணும். தூக்குடா அவளை. ஆமா, தூக்குங்கடா. டேய், புடிங்கடா அவளை. இல்ல, புடிங்கடா அவளை. ஏய், யாருக்குடி ஃபோன் பண்ற? மா, கொஞ்சம் இருமா சொல்றேன். மாமா, சொல்லு. இந்து வீட்ல இல்ல மாமா, எங்கயோ ஊர் சுத்த போயிருக்கா. எங்க போயிருக்கான்னு தெரியுமா? அது தெரியல மாமா. நீங்க எல்லாரும் வீட்ல இருந்து வெளியே போயிருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனே அவளும் வீட்ல இருந்து கிளம்பி போயிட்டா. ஆனா அவ எங்க போயிருக்கா என்னன்னு ஒண்ணு தெரியல மாமா. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை மாமா, ஏதோ ஒரு பிளான் பண்றா, அது மட்டும் நல்லா தெரியுது. சரி, நீ போன வை, நான் என்னன்னு பாக்குறேன். சரி மாமா. ஏய், கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிற. நான் இருக்க வேண்டிய இடத்துல அவ இருந்துகிட்டு ராஜ்யம் பண்ணுவா. அதை பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? எங்கெங்க கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் வைக்கிற ஆப்பு. ஐயோ அருமை. சரி, அவளுக்கு தெரிஞ்சிட போது, சீக்கிரம் வா. என்னம்மா?
அக்கா ரவுடி பசங்க துரத்திட்டு வரானுங்கக்கா. சரி சரி நீ உள்ள போ. ஏமா ஒரு பொண்ணு ஓடி வந்துச்சு பாத்தீங்களா? இல்லையேப்பா நான் யாரையும் பார்க்கலையே. டேய் நீங்க அந்த பக்கம் தேடுங்க. நீயும் போடா. சரி வா. ஏன் கூட வா. சீதா லட்சுமியா? அவங்கள தேடி நீ வந்த? ஆமாக்கா. அவங்கள உங்களுக்கு தெரியுமா? நீ தேடி வந்த இடம் சரிதாம்மா. நீ தேடி வந்த சீதா லட்சுமி இந்த ஊர்ல தான் இருந்தாங்க. என்ன காரணமோ தெரியல, எங்க யார்கிட்டயுமே சொல்லாம திடீர்னு ஒரு நாள் சொல்லாம கொல்லாம காலி பண்ணிட்டு போயிட்டாங்கம்மா. அதுக்கப்புறம் அவங்கள பத்தி எந்த விவரமும் இல்லை. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னோ, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கானோ, சீதா லட்சுமி இறந்துட்டதாவும், அவங்க பையன் மட்டும் எங்கேயோ உயிரோட இருக்கிறதா தகவல் வந்துச்சுமா. அக்கா எனக்கு என்னமோ நீங்க சொல்ற அந்த சீதா லட்சுமி தான் என் வீட்டுக்காரரோட அம்மா நினைக்கிறேன். அக்கா அவங்களோட போட்டோ ஏதாச்சும் இருக்கா உங்ககிட்ட? நாங்க சின்ன வயசா இருக்கும்போது ஒரு குரூப் போட்டோ எடுத்தோம், அதான் என்கிட்ட இருக்கு. அக்கா அத கொஞ்சம் காட்டுறீங்களா? இருமா, நான் உள்ள போய் போட்டோ எடுத்துட்டு வரேன். ம். இந்த போட்டோ தாம்மா, இதான். இதுல யாருக்கா? இதோ இவங்க தான். இவ இங்கதான் இருக்காளா? அப்படின்னா கிராமத்துக்கு போய் சீதா லட்சுமியை தேடின பொண்ணு யாரு? யாருன்னு பார்க்கறேன். இதுக்கப்புறம் யாரும் நான் அனாதைன்னு சொல்ல முடியாது. இது வாங்கு.